வெல்கம் பேக் டு ஏஆர் டிஎன்பிசி அகாடமி. இப்போ பார்த்தீங்கன்னா, கடிகார கணக்குகளில் மேக்ஸ் சம் மாதிரி இல்லாமல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரத்தில் எத்தனை முறை மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் ஒன்றையொன்று தொடும் அல்லது மேற்பொருந்தும்? 24 மணி நேரத்தில் எத்தனை முறை மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் ஒன்றையொன்று தொடும் அல்லது மேற்பொருந்தும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 22 முறை. ஸோ 24 மணி நேரத்தில் மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் 22 முறை ஒன்றையொன்று மேற்பொருந்தும் அல்லது தொடும். செகண்ட் கொஸ்டின், 12 மணி நேரத்தில் எத்தனை முறை மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் ஒன்றையொன்று தொடும் அல்லது மேற்பொருந்தும்? 12 மணி நேரத்தில் எத்தனை முறை மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் ஒன்றையொன்று தொடும் அல்லது மேற்பொருந்தும்? 12 மணி நேரத்தில் 11 முறை மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் ஒன்றையொன்று தொடும் அல்லது மேற்பொருந்தும். நல்லா பார்த்துக்கங்க. 24 மணி நேரம்னா 22 முறை, 12 மணி நேரம்னா 11 முறை மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் ஒன்றையொன்று தொடும் அல்லது மேற்பொருந்தும்னு கேட்டாங்கன்னா இது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நாளைக்கு எத்தனை முறை மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் நேர் எதிராக அமையும்? ஒரு நாளைக்கு எத்தனை முறை மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் நேர் எதிராக அமையும்? ஒரு நாளைக்குன்னு கேட்டாலும் சரிதான், இல்லை 24 மணி நேரம்னு கேட்டாலும் சரிதான். ஸோ எத்தனை முறை மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் நேர் எதிராக அமையும்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 22 முறை. ஸோ ஒன்றை ஒன்று தொடும்னாலும் சரி மேற்பொருந்தினாலும் சரி சேம் டேட்டா தான். ஸோ சேம் ஆன்சர் தான் 22 முறை. 12 மணி நேரத்தில் எத்தனை முறை மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் நேர் எதிராக அமையும்? 12 மணி நேரத்தில் எத்தனை முறை மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் நேர் எதிராக அமையும்? ஆன்சர் ஆப்ஷன் பி 11 முறை. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 12 மணி நேரத்தில் எத்தனை முறை மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் ஒன்றை ஒன்று தொடும்னு கேட்டாலும் மேற்பொருந்தும்னு கேட்டாலும் 11 தான். அதே 12 மணி நேரத்தில் எத்தனை முறை மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் நேர் எதிராக அமையும்னு கேட்டாலும் சேம் 11 முறை தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நாளில் ஒரு கடிகாரத்தின் மணிமுள்ளிற்கும் நிமிடமுள்ளிற்கும் எத்தனை முறை செங்கோணம் அமையும்? ஒரு நாளில் ஒரு கடிகாரத்தின் மணிமுள்ளிற்கும் நிமிடமுள்ளிற்கும் எத்தனை முறை செங்கோணம் அமையும்? செங்கோணம்னா இந்த 3க்கும் 9க்கும் நடுவில் நிற்கும்போது மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் நிற்கிறப்ப செங்கோணம் உண்டாகும். ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு நாளில் எத்தனை முறை கடிகாரத்தின் மணிமுள்ளிற்கும் நிமிடமுள்ளிற்கும் செங்கோணம் அமையும்னு கேட்டாங்கன்னா, ஒரு நாளில்னா 24 மணி நேரம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 44 முறை. காரணம், ஒரு மணி நேரத்தில் 2 முறை செங்கோணம் அமையும். பட் ஒரு குறிப்பிட்ட 2 டைமிங்கில் மட்டும் செங்கோணம் அமையாது. ஸோ அது என்னன்னு சொல்லி கீழே பார்ப்போம். ஸோ ஒரு நாளில் எத்தனை முறை ஒரு கடிகாரத்தின் மணிமுள்ளிற்கும் நிமிடமுள்ளிற்கும் இடையே செங்கோணம் அமையும் கேட்டாங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 44. 12 மணி நேரத்தில் ஒரு கடிகாரத்தின் மணிமுள்ளிற்கும் நிமிடமுள்ளிற்கும் எத்தனை முறை செங்கோணம் அமையும்? 12 மணி நேரத்தில் ஒரு கடிகாரத்தின் மணிமுள்ளிற்கும் நிமிடமுள்ளிற்கும் எத்தனை முறை செங்கோணம் அமையும் கேட்டாங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ 22 முறை. முறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நிமிடத்தில் ஏற்படுத்தும் மணிமுள்ளின் கோண அளவு எவ்வளவு? ஒரு நிமிடத்தில் ஏற்படுத்தும் மணிமுள்ளின் கோண அளவு எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் சி 6 டிகிரி. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 1 ஹவர் அப்படின்னா 60 மினிட்ஸ் இருக்கு. ஸோ ரவுண்ட் த கிளாக் பார்க்குறப்போ, அதே ரவுண்ட் த கிளாக்ல டிகிரியில் பார்க்கும்போது 360 டிகிரி. ஸோ 360 டிகிரி டிவைடட் பை 60 போட்டிங்க அப்படின்னா அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 6 டிகிரி வரும். ஸோ அப்போ ஒரு நிமிடத்தில் ஏற்படுத்தும் மணிமுள்ளின் கோண அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6 டிகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 11 முதல் 12 மணி வரை என்ற நேரங்களில் 2 முட்களும் ஒன்றை ஒன்று தொடாது அல்லது மேற்பொருந்தாது. சரியா தவறா? திரும்பவும் பாருங்க. 11 முதல் 12 மணி வரை என்ற நேரங்களில் 2 முட்களும் ஒன்றை ஒன்று தொடாது அல்லது மேற்பொருந்தாது. சரியா தவறா? சரி. ஸோ 11 முதல் 12 மணி வரை என்ற நேரங்களில் 2 முட்களும் ஒன்றை ஒன்று தொடாது அல்லது மேற்பொருந்தாது. சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், 3 மணி முதல் 3:30 மணி வரை, 8 மணி முதல் 8:30 மணி வரை ஆகிய நேரங்களில் 2 முட்களும் செங்கோணத்தை ஏற்படுத்தாது. சரியா தவறா? சரிதான். சொன்னல, இந்த 3 மணி முதல் 3:30 மணி வரை, 8 மணி முதல் 8:30 மணி வரை ஆகிய நேரங்களில் 2 முட்களும் செங்கோணத்தை ஏற்படுத்தாது. சரிதான். ஃபைனல் கொஸ்டின், 6 மணி முதல் 7 மணி வரை ஆகிய நேரங்களில் 2 முட்களும் நேர்கோட்டில் அமையாது. சரியா தவறா? 6 மணி முதல் 7 மணி வரை ஆகிய நேரங்களில் 2 முட்களும் நேர்கோட்டில் அமையாது. சரியா தவறா? சரி. ஸோ இந்த கொஸ்டின் தான் மேக்ஸிமம் போர்டு கேட்பாங்க. ஸோ கடிகார கணக்கில் பொறுத்த வரைக்கும் சம்மாக கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் கடிகார கணக்குலேருந்து ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கணும் அப்படின்னா இதை தவிர்த்து வேறு வெளியிலேருந்து கேட்க வாய்ப்பே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை நல்லா
படிச்சுக்கோங்க. தேங்க் யூ கைஸ்.